நீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த மாரி எரர் காமிச்சுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த மாரி எரர் எதுக்கு காட்டுது பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுக்கு காட்டுது பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபிஸ் 2016 இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாரி எரர் காட்டுது. ஸோ இந்த மாரி எரர் எத மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடா நீங்க முன்னாடியே இல்ல இப்போ நீங்க கரண்ட்டா ஏதாவது சிமிலர் சாஃப்ட்வேர் வச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்க ப்ராப்பரா அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாரி எரர் காட்டுது. சில பேருக்கு இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 2, 3 பேர் காட்டும், 4, 5 பேர் காட்டும். இது எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலும் சரி, அதாவது எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எரர் காமிச்சாலும் சரி, இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் காட்டும். எனக்கு இந்த இடத்துல காட்டுது பாத்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட்ன்னு சொல்லிட்டு, இதே மாரி உங்களுக்கு லிஸ்ட் காட்டும். ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் உங்க கம்ப்யூட்டர்ல கரண்ட்டா அன்இன்ஸ்டால் ஆகாம இருக்குது. அத அன்இன்ஸ்டால் பண்ணா தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது எப்படி அன்இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப பாருங்க நான் இதுல இன்ஸ்டால் நவ் அப்படின்னு குடுத்தது இந்த எரர் வந்துருச்சு. இந்த எரர் எப்படி பார்க்கறது, சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் அப்படிங்கிறது இருக்குன்னு காட்டுது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டார்ட் மெனுல கண்ட்ரோல் பேனலுக்கு பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு நீங்க அடிச்சு அந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்க. இதுல அன்இன்ஸ்டால் எ ப்ரோகிராம்னு இந்த இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அன்இன்ஸ்டால் பண்றது உங்க கம்ப்யூட்டர்ல என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குதோ எல்லா லிஸ்ட் இதுல ஓப்பன் ஆயிரும். ஸோ எனக்கு காமிச்சது மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் தான். ஸோ நான் இத அன்இன்ஸ்டால் குடுக்குறேன். இதுல அன்இன்ஸ்டால் பண்ணீங்கலாம் கேட்குது. அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டேன். இந்த மைக்ரோசாஃப்ட் 365 அப்படிங்கிறது எம்எஸ் ஆஃபீஸ் மாரி ரிலேட்டடா உள்ளது. அது சிமிலரா உள்ள சாஃப்ட்வேர் தான். ஸோ அது இருக்கிறனால தான் நமக்கு வந்து கரண்ட்டா இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ற சாஃப்ட்வேர் வந்து இன்டரப்ட் ஆகுது. ஸோ இது ப்ராப்பரா அன்இன்ஸ்டால் பண்ணணும். இது ஒரு நமக்கு நல்லது தான். ஏன்னா நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணாது கம்ப்யூட்டர். நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது. ஸோ இப்ப பாருங்க நமக்கு அந்த சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இத நம்ம க்ளோஸ் அப்படிங்கிறது குடுத்துடுறோம். இப்ப க்ளோஸ் குடுத்துட்டோம். க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த மெனுக்கு வந்து இன்ஸ்டால் நவ் அப்படின்னு குடுத்தது பாருங்க. ப்ரோகிராம் ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதே மாரி நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ண நினைக்கிற சாஃப்ட்வேர இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? வேற எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒன் மோர் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் சம்பந்தமா எந்த ஒரு சர்வீஸும் நான் உங்களுக்கு பண்ணி குடுப்பேன். வோட்டர் ஐடி, பான் கார்டு, ஆதார் கார்டு, பிஎஃப், டிக்கெட் நம்ம ஆன்லைன்ல ஷார்ட்ஸா போட்டிருக்க ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வாங்கி குடுப்பேன். தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேருக்கு இதெல்லாம் வாங்கி குடுத்துருக்கேன், செஞ்சு குடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லயும் நீங்க இத செக் பண்ணிக்கலாம். சேனல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டா தெளிவா இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனல்ல நீங்க எதிர்பார்க்கிற வீடியோ இல்ல அப்டின்னா, எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணாலோ, இல்ல கமெண்ட் பண்ணாலோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல எல்லாத்துக்குமே நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி தனித்தனியா வச்சிருக்கேன். ஸோ நீங்க பிளேலிஸ்ட்ட கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேட ரொம்ப வசதியா இருக்கும். எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல குடுத்து வச்சிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாரி தமிழ்ல ரொம்ப ஷார்ட்டா தெளிவான வீடியோ பார்க்கணும் அப்டின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.